வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். புங்குடுதீவில் மாணவி வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் 9 சந்தேக நபர்களும் தொடர்ந்தும் விளக்கமறியலில். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை வழங்குவது தொடர்பில் கருத்தாடலை மேற்கொள்ள உத்தேசித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. முல்லைத்தீவு வற்றாப்பளை ஆலய வருடாந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு விசேட போக்குவரத்து. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை வழங்குவது தகுதியானதா என்பது தொடர்பில் ஆராய உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தின தேசிய நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தின தேசிய நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. මේ වාණිජ්‍ය සමාජය පිරිහිච්ච සමාජය මුදල් වලට පමණක් ආදරය කරන இந்த வர்த்தக சமூகத்தில் பணத்தை மாத்திரம் நேசிக்கின்ற, மக்களின் உயிர்களை விட டொலர்களுக்கு மாத்திரம் மதிப்பளிக்கின்றவர்களுக்கு எதிராக அரசாங்கம் என்ற வகையில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் தேவையுள்ளது. 3 வேளை உணவு இல்லாத போதிலும், உடுத்த ஒழுங்கான துணி இல்லாத போதிலும், மதுபானம் மற்றும் புகைத்தலுக்கு எந்தவித குறையும் இல்லை. இதற்கு உலக நாடுகள் வழங்கும் தண்டனைகள் தொடர்பில் கடந்த வாரத்தில் தேடி பார்த்தேன். ආශයක් ගැනීම අවශ්‍යයි කියන එකයි මම අදහස් කරන්නේ. තුන්වේල සමහරට කණ්ඩ නැතත්, එහෙම නැත්නම් හරියට ඇඳුමක් පැළඳුමක් ඇඳ ගන්න අතේ සල්ලි නැතත් අරක්කු සිගරට් පාවිච්චි කිරීමේ අඩුවක් නැහැ. ලෝකයේ සමහර රටවල් වල මම සොයලා බැලුවා පෞගේ සතිය මේ සම්බන්ධයෙන් දෙන දඬුවම් පිළිබඳව ආම්දුරනේ ඔබ වහන්සේලාගේ අදහස මම කොහොමද දන්නේ නැහැ. මම රට තුල සංවාදයක් ඇති කරන්න බලාපොරොත්තු වෙනවා. நாட்டில் கருத்தாடல் ஒன்றை ஏற்படுத்த உத்தேசித்துள்ளேன். போதைப்பொருள் விற்பனை, கொண்டுவருதல், விநியோகித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்குதல் சரியா என்பது தொடர்பில் கருத்தாடலை உத்தேசித்துள்ளேன். இதற்கு எதிராக பல்வேறு எதிர்ப்புகள் வரலாம். சர்வதேச மனித உரிமைகள் பேசும். பிரச்சினைக்கு தீர்வு மரண தண்டனை இல்லை என நாட்டிற்குள் இருப்பவர்கள் கூறலாம். ஆனால் உலகின் பல நாடுகளில் இந்த தண்டனை நடைமுறையில் உள்ளது. இது தொடர்பாக கலந்துரையாடி ஊடகம் ஊடாக மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன். போதைப்பொருள் விற்பனை செய்கின்ற, விநியோகிக்கின்றவர்களுக்கு எதிராக மரண தண்டனை வழங்குவது ஏற்புடையதா என்பது தொடர்பில் மக்கள் கருத்து கணிப்பு தேவைப்படுகின்றது. சூழலை புரிந்து கொண்டு எதிர்வரும் நாட்களில் ஒரு தீர்மானம் எடுக்க முடியும். මේ වර්ෂයේ රාජ්‍ය රත්නය මෙතුමාට ලැබිලායි කියලා මට දැනගන්න තිබෙනවා. ඒ ඉතාමත්ම සතුටට කාරණයක්. யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் பாடசாலை மாணவி வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்கள் 9 பேரும் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபர்களின் DNA அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதவான் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்தார். அத்துடன் சம்பவத்தின் முதலாவது சந்தேக நபர் கொழும்புக்கு தப்பி சென்றமை தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் நீதவான் அறிவித்துள்ளார். புங்குடுதீவு பகுதியில் கடந்த மாதம் 13ஆம் தேதி பாடசாலைக்கு சென்ற மாணவியொருவர் கடத்தி செல்லப்பட்டு வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் மறுநாள் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இதேவேளை புங்குடுதீவு மாணவியின் கொலையை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கையின் போது யாழ் நீதிமன்ற கட்டடத்திற்கு சேதம் ஏற்படுத்தியமை தொடர்பில் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்ட 42 சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். யாழ் புங்குடுதீவில் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட மாணவி வித்யாவின் மரணத்திற்கு நீதி கோரியும், பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் நிறுத்தப்பட வேண்டும் என கோரியும் மகளிர் அமைப்புகள் நாட்டின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தன. கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக மகளிர் அமைப்புகளினால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கருப்பு துணியால் வாயை மூடிய வண்ணம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்கள், சிறுவர்களுக்கு இழைக்கப்படும் வன்முறைகளை உடனடியாக நிறுத்துமாறும், கொலை செய்யப்பட்ட வித்யாவின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேட்டுக் கொண்டனர். இந்த அமைதி போராட்டத்தில் இனி இந்த குற்றவாளிகளுக்கான சரியான தண்டனை கிடைக்கப்பட வேண்டும் என்றதும், இனிமேலும் எங்கள் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு, ஒரு நல்ல வாழ்க்கைக்கான வழிவகுக்க வேண்டும் என்ற கோரித்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த அமைதி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மீண்டும் இப்படி ஒரு செயல்பாடு நடக்கக்கூடாது என்று நாங்கள் அரசாங்கத்திடம் மற்றும் அமைப்புகளிடம் இது பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த குற்றவாளியை தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எமது அமைப்பு ஊடாக
பெண்கள் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை நிறுத்த கோரி வவுனியாவில் பெண்கள் அமைப்பினரால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பெண்கள் அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இதேவேளை வித்யாவின் கொலைக்கு நீதி கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்றைய நாள் நாங்கள் மக்களிடம் கையொப்பம் கோருகிறோம். இந்த கையொப்பமானது சமூகத்தின் ஒரு உறுதிமொழியாக அமையும். பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகளை ஒருபோதும் நாங்கள் இனி அங்கீகரிக்க மாட்டோம், செய்ய மாட்டோம் என்ற வகையில நாங்கள் இந்த கையொப்பங்களை நாங்கள் இன்று பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அனர்த்த முகாமைத்துவ பெண்கள் அமைப்பினரால் ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதேவேளை படுகொலை செய்யப்பட்ட மாணவி வித்யாவிற்கு நீதி கோரியும் சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஹட்டனில் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சிவில் அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள் இதனை ஏற்பாடு செய்திருந்தன. ஹட்டன் பஸ் நிலையத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாட்டில் அண்மை காலமாக சிறுவர் பெண்களுக்கான வன்முறைகள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இதற்கான காரணம் நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் செயற்படாத நிலைமை இருக்கின்றது. முல்லைத்தீவு வட்டாப்பளை ஆலய வருடாந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு விசேட போக்குவரத்து நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கான பஸ்களை பொங்கல் விழாவின் போது சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு பிராந்தியம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, காரைநகர், வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய பஸ் டிப்போக்களின் ஊடாக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வற்றாப்பளை அம்மனின் அருளாசியை பெற்றுக் கொள்வதற்காக நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்களின் நலன் கருதி அனைத்து முன்னேற்பாடுகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தின் பரிபாலன சபை தலைவர் தெரிவிக்கின்றார். உலகத்தின் எல்லா பகுதியிலிருந்தும் மக்கள் பெருந்தொகையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எங்களுடைய நாட்டின் போக்குவரத்து வசதிகளும் மற்றது ஆட்சி நிலைமையும் சுமூக நிலையில் இருக்கின்றதை நாங்கள் ஒரு காரணமாக சொல்லலாம். கடந்த ஆண்டு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட 3 லட்சத்துக்கும் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருகின்றார்கள். இந்த ஆண்டு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எல்லா ஏற்பாடுகளும் அரசாங்க அதிபராலும் ஆலய பரிபாலன சபையினாலும் பிரதேச சபையினாலும் மிக சிறப்புற ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இந்த விழா ஒழுங்காகவும் நன்றாகவும் நடக்க இறைவியை வேண்டி விடைபெறுகின்றோம். நன்றி. இதேவேளை வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வளாகத்தில் சக்தி எஃப்எம்மின் கலையகமும் அமைக்கப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும். சங்களுடன் சங்கல் இணைவது போல் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம். ஜூன் 1 இன்று காலை 9 மணிக்கு, வீரவில காலை 11 மணிக்கு, ஹம்மாந்தோட்டை பிற்பகல் 2 மணிக்கு, அம்பலாந்தோட்டை ஜூன் 2 நாளை காலை 9 மணிக்கு, சூரியவெவ காலை 11 மணிக்கு, ஆம்பிலிபிட்டிய பிற்பகல் 2 மணிக்கு, கொடக்குவல ஜூன் 3ஆம் திகதி நாளை மறுதினம் காலை 9 மணிக்கு, ரத்னபுரி காலை 11 மணிக்கு, கலவான பிற்பகல் 2 மணிக்கு, தெனியாய. எமது உன்னத தேசத்திற்காக நீங்களும் ஒன்றிணையுங்கள். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் வாகன தொடரணியின் 25வது நாள் இன்றாகும். வீரவீர நகரில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ரன்பூமி வாகன தொடரணி ஹம்மாந்தோட்டையில் இன்றைய நாளுக்கான பயணத்தை நிறைவு செய்ய உள்ளது. தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் இந்த வாகன தொடரணியின் ஆரம்ப நிகழ்வுகள் வீரவீரவில் நடைபெற்றதை அடுத்து பயணத்தை ஆரம்பித்தது.
ஒற்றுமையினூடாக நாட்டின் அபிவிருத்தியை முன்னோக்கி கொண்டு செல்வதை இலக்காக கொண்டு ரன்பூமி வாகன தொடரணி பயணத்தை பல பகுதிகளையும் கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆரம்ப நிகழ்வுகளை அடுத்து ஹம்பாந்தோட்டை நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளது. சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளன. தேசத்தை ஒன்றிணைக்கும் வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஜூடின் சிந்துஜன். MTV MBC உடனுங்கள் அதேபோன்று தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் கொழும்பு துறைமுக நகர் ஆகியன ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்துள்ள ரன்பூமி வாகன தொடரணியின் 25வது பிரம்மாண்ட கட்டம் தற்போது ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்போது அதற்கான இறுதி நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலாவதாக இடம்பெற்ற நிகழ்வுகளை தொடர்ந்து தற்போது 2ஆம் கட்டம் ஹம்பாந்தோட்டை நகரில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு இனம் மத பேதமின்றி பாடசாலை மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் சிறுவர்கள் என பலதரப்பினர் கலந்து கொண்டுள்ளனர். அதை நீங்களும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். தற்போது இடம்பெற்றுள்ள கலாசார நிகழ்வுகள் மற்றும் மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து தற்போது இந்த செங்கலானது கரங்களுக்கான தாவப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பில் நம்முடன் இணைந்து கொள்கின்றார் ஒரு பெண்மணி. அவரிடம் கேட்டு பார்ப்போம் ரன்பூமி வாகன தொடரணியின் வலிமையை பற்றி. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஆய்போம். இது ரன்பூமி நான் எப்போ டிவியில் பார்த்து நிற்கிறேன். அதனால சந்தோஷம். இதை பார்த்து டிவிக்கும் நிறுவனம் எல்லாத்துக்கும் மிச்சம் நன்றி. இங்கே வந்து பற்றி மிச்சம் சந்தோஷம். எங்கள் மக்களுமே ஜாதி பேதம் ஒன்றும் இல்லாமல் எல்லாரும் ஒன்று கூடி ஒத்துழைச்சு எல்லாரும் இது பண்ணுறதுக்கான சந்தோஷம். ஆம், எதிர்காலத்தின் வலிமையை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த ரன்பூமியின் வாகன தொடரணியில் உங்களது கரங்களையும் சேர்க்கலாம். அடுத்ததாக நாம் பயணிக்க உள்ள இடம் அம்பலாந்தோட்டை. அங்குள்ள அனைத்து வாழ் இளைஞர்களுக்கும் எமது வரவேற்பை அளிக்கின்றோம். நீங்களும் அங்கு வந்து உம்முடன் ஒன்றிணைந்து உமது கரங்களை கோர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக அம்பாந்தோட்டை மாவட்டத்திலிருந்து விடைபெறும் நான் ஜூடின் சிந்துஜன். நுவரெலியா நோர்வுட் போற்றி தோட்டத்தில் தோட்ட தொழிலாளர்கள் 15 பேர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். குளவிக்கொட்டுக்கு இலக்கானவர்களில் 10 பேர் கிளங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். ஏனைய 5 பேரும் தோட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். போற்றி தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த போது முற்பகல் 9:30 அளவில் தொழிலாளர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். மட்டக்களப்பு மியான் குளத்திலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மக்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து வாழைச்சேனை போலீசார் சடலத்தை மீட்டனர்.
பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர் 50 வயது மதிக்கத்தக்கவர் என்பதுடன் சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் வாழைச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் யுத்தம் நிறைவடைந்துள்ள நிலையில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த முடியும். யாழ்ப்பாணத்திற்கு உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை தற்போது வளர்ச்சி கண்டுள்ளது. வடமாகாணத்தின் சுற்றுலா தலங்களை இலக்காக கொண்டு அவற்றை வளப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். வடமாகாணத்தின் படகு சேவையை விஸ்தரிக்கும் நோக்கில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வல்வெட்டி துறையில் படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையை முன்னேற்றும் நோக்கில் தனிநபர் ஒருவரினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சி சிறந்ததாகும். வடமாகாணத்தில் காணப்படும் அழகிய கடற்கரைகளான சாட்டி, பண்ணை, கச்சாய், கஜூரினா மற்றும் சங்குப்பிட்டி ஆகிய பகுதிகளும் உல்லாச படகு சேவையை விஸ்தரிப்பதற்கு சிறந்த கடற்பகுதிகளாகும். சுற்றுலாத்துறையை விருத்தி செய்வதனூடாக அதிகளவில் வேலை வாய்ப்புகளையும் வழங்க முடியும். இது தொடர்பில் வடமாகாண சபை கவனத்திற்கொண்டு செயற்படுமாயின் வருமானத்தையும் அதிகரித்துக் கொள்ள முடியும்.